Taste the Daily. முதலமைச்சர் அமைச்சர்களை கண்டிக்கிறாரு, அமைச்சர்கள் முதலமைச்சரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு அடிச்சு சொல்றாரு மோகன் சார். அமைச்சர்கள் முதலமைச்சரோட கண்ட்ரோல்ல இருந்தாங்க அப்படின்னா இப்படி தொடர் சர்ச்சைகள் நிகழுமா? அப்போ அவர் கண்டிக்கிறத அவங்க ஏற்றுக்கிறல அப்படின்னு அர்த்தம். காதில் வாங்கிட்டு இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுறாங்கன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், நீங்கள் கண்டிப்பு என்றால் என்னன்னா திரும்ப அது நடக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறணும். இது முதல்ல இந்த அரசு வந்த உடனே போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் கமுதியில் அந்த மேலாளரை எப்படி சொல்லி திட்டினாருன்னு பார்த்தோம். அதுக்கு அவர் கண்டிக்கவில்லை, தண்டிக்கவும் இல்லை. முதல் தகவல் அறிக்கை போட்டிருக்காங்களான்னு தெரியல, போட்டிருந்தா இந்த வழக்கு இன்ன வரைக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் பரவாயில்ல, போக்குவரத்து துறையில் தானே திட்டிட்டீங்க, அதே மாதிரி பிற்படுத்தோர் நலத்துறை அமைச்சர்லையும் திட்டுங்க அப்படின்னு சொல்லி துறையை மாற்றிக்கிட்டாங்க. 2, அது மாதிரி KKSSR பேசியது, அமைச்சர் பொன்முடி அவர்கள் வெளியில், அதாவது ஒரு நாக்கில் 2 விதமாகவும் பேசலாம் என்பதற்கு திமுக தான் எடுத்துக்காட்டு. எப்படின்னா, நாங்கள் பெண்களுக்கு இலவசமாக பேருந்தை கொடுக்குறோம், இவங்க இலவசமாக கொடுக்கல, அரசாங்க காசை ஒரு துறைக்கு அனுப்பிச்சி விட்டு அதில் கூட நீங்கள் ஒரு ஓர வஞ்சனை 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன் அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டுமே, இது என்ன இருக்குது? அப்போ பெண்கள் மட்டும்தான் அவர்களுக்கு உதவி செய்தால் அது சமூக நீதி, ஆண்களை புறக்கணித்தால் அது என்ன நீதி தெரியல. இருந்தாலும் அது வரவேற்கத்தக்கது. ஆனால் வரவேற்கத்தக்கதுன்னா வரவேற்கத்தக்கதோட நிறுத்திக்கிறணும்ல. போமா ஓசி பஸ் தெரியாது. அடுத்து அந்த ஊர் மக்கள்லாம் ஓட்டு பெட்டி எண்ணும் போது தான் தெரிஞ்சிச்சு, எனக்கு ஒத்த ஓட்டு கூட போடலை, நீ என்கிட்ட இப்போ கேள்வி கேட்டிருக்க பாங்க. ஒரு அமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நீங்கள் ஆளுநர் மாளிகையில் போய் எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் எந்த விதமும் பாரபட்சமின்றி ஒழுக்கமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரையும் மதித்து எந்த சாதியையும் பார்க்காமல் எந்த மதத்தையும் பார்க்காமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டா இல்லை கட்டுப்படாமலா? அப்போ பதவியேற்பு பிராமணம் எடுத்துட்டு வெளியே வந்த உடனே கட்டுப்படாமல் போயிடுறீங்க. இது ஒன்று. அது மாதிரி இங்கே மதுரையில் அலங்காநல்லூரில் இங்கே பாருங்களேன், அதுதான், அதாவது இதை சொல்லுவாங்கல்ல, அப்படியே அதிகமாக விட்டு சுகரை ஆரம்பத்தில் பார்த்தா அதை நிப்பாட்டிக்கலாம். ஆனால் அது முத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் டைப் வச்சுருக்காங்க, A டைப்பு, B டைப்பு, C டைப்பு, இது கடைசி டைப்புக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த திமுக ஆட்சி இப்போ சுகர் முத்தி கடைசி டைப்புக்கு போயிடுச்சு. இப்போ அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அது அப்படியே போக வேண்டியதான் மேல. அந்த மாதிரி முதல்லயே பார்க்காம விட்டாங்களோ? அவங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஏன் பார்க்கணும்? பார்க்காம விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் அது மக்கள் இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ரொம்ப பார்க்காம விட்டுட்டாங்கன்னு சொல்லி. இப்போ பாருங்க, அமைச்சர் ராஜகண்ணப்பன், அமைச்சர் KKSSR, அமைச்சர் இவர் நம்ம அவை முன்னவர் திரு துரைமுருகன் அவர்கள், நாங்கள் 1000 ரூபாய் காசு கொடுக்குறது எது தெரியுமா? செல்ஃபோனில் நல்லா ரீசார்ஜ் பண்ணி ஜாலியாக பேசுங்க. ஒரு அமைச்சர் பேசக்கூடிய பேச்சுக்கள் அது. அவர் அப்படி அதெல்லாம் முதலமைச்சர் ஏன் கண்டிக்க மாட்டேன்றாரு? கண்டிச்சா கேட்கணும்ல மேடம். இந்த பாக்கியராஜ் படத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதில் அந்த ஒரு அவர் கூட படித்தவர் வாத்தியாரா வந்துருவார் பாக்கியராஜ், அவர் கூட படித்த மாணவனாகவே இருப்பாப்ல. அந்த மாதிரி தான் சுப்பிரமணியா சண்முகமா, என்ன சண்முகமணி பாக்கியராஜை பத்தி பேச நீயும் நானும் எப்படி இருந்தோம் அந்த மாதிரி கலைஞரோட அரசியல் பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய மாண்புமிகு முதலமைச்சர், திமுகவினுடைய தலைவர் சொன்னா கேட்பாங்க? அவங்க அப்பாவே பார்த்துட்டு வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சார் சொன்ன மாதிரி தானோ, சில பேர் சீனியரா இருக்கிறதுனால இவர் சொல்றதெல்லாம் நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு இருக்காங்களா? அதுக்கு காரணம் அந்த செயல்பாடுகள். இப்போ அமைச்சர்கள் பேசுவது இருக்கட்டும், ஆனால் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது 2011 சட்டமன்றத்தில் கேட்டாங்க. அதெல்லாம் என் நெஞ்சில் இன்னும் ஞாபகத்திலே வந்துகிட்டு இருக்கு. திமுக கட்சியில் அன்றைக்கு இளைஞரணி செயலாளராக இருந்தார், அப்புறம் செயல் தலைவராக இருந்தார். ஆனால் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய பச்சையப்பன் கல்லூரியினுடைய பேராசிரியர் அன்பழகன் ஐயா அவர்கள் தான் இதில் இருப்பாங்க, எதிர்கட்சி வரிசையில். அப்போது ஒரு நாள் சட்டமன்றத்தில் கேட்டாங்க, அம்மையார் செயலலிதா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? என்னப்பா தளபதின்னு பேர் வச்சிருக்கீங்க, கடைசி பெஞ்சில் 4வது ரோல உட்காந்துருக்கீங்க, வரிசையில் உட்காந்துருக்கீங்க,
ஆனால் பாருங்க 86 வயதாகியும் எப்படி கம்பீரமா முதல் வரிசையில் நிக்க உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. அது நெஞ்சில் இன்னைக்கும் நினைவில் இருக்குது. ஆனா இங்க இவங்களுடைய போக்குப்படியே பார்த்தா அமைச்சராக்குனீங்க, பரவாயில்ல, உதயநிதியை மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சராக்குனீங்க, துணை முதலமைச்சராகவும் ஆக்கிட்டீங்க. பாருங்களேன், ஒரு போஸ்ட் வந்து மேடம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அதை நேர்மையான வழியில சம்பாரிச்சிருந்தா மற்றவர்களை மதிக்க வேண்டும், ஒரு அரசாங்கத்தின் மாண்பு இது அப்படின்னு தெரியும். நீங்க தான் உடனே ஏத்தி விட்ட பூனை எலி பிடிக்காத மாதிரி நேரம் அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு அவருடைய பையனை அழைச்சிட்டு போறாரு. அவங்களுடைய பையன் அழைச்சிட்டு போனா பரவாயில்ல, நீங்க முதலமைச்சருடைய மகன் துணை முதலமைச்சர், துணை முதலமைச்சருடைய மகன் அவருடைய பையன், அவருடைய பையனுடைய ஃப்ரெண்டு, அவருக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே எந்திரிச்சு அங்கிட்டு போய் உட்காருங்கன்னு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அரசு அவமரியாதை! இத கூட முதலமைச்சர் கண்டும் காணாம இருப்பாரா, இல்ல ஓகே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி? எங்க ஆட்சி அப்படிதான் நடக்கும். யார் இதை கேட்டு என்ன பண்ண போறீங்க? நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்க தொடர்ந்து வெற்றி பெறோம். வெற்றி பெறதுல 2 விஷயம் இருக்குது. நீங்க வெற்றி பெறது எப்படி வேணாலும் வெற்றி பெறலாம், அந்த வெற்றியினால் மக்களுக்கு நன்மை கிடைக்கிறதா? ராஜபக்சே கூட தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டே இருந்தாரு, அந்த நாடே அடிச்சு விரட்டி இப்ப எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அதை விட அதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி. ஆகவே அவர்கள் எல்லாம் இன்னைக்கு லண்டன்ல போய் தஞ்சம் அடைந்து கிடைக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. 9 நாளி உடுப்பவை 2, இதுதானே மனுஷனுக்கு 2 துணி சாப்பிடுறதுக்கு விட்டு ஒழுகாத வீடு. அண்ணா அதைத்தான் நினைத்தார், அதனாலதான் ஒருபடி அரிசி என்று சொன்னார். அதை கூட நீங்க சென்னையிலையும் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடிந்தது, அந்த அளவுக்கு அன்றைக்கு வறுமை. ஆகையினால இப்படிப்பட்ட அண்ணா வளர்த்த கட்சியில இன்னைக்கு பேரறிஞர் அண்ணாவே இந்த இதை வந்து கட்சி கொடியெல்லாம் சட்டையில குத்திக்கிட்டது இல்லை. பாவம், அன்னைக்கு விளம்பரம் செய்ய தெரியாத காலம். ஆனா இன்னைக்கு 2011 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது சட்டமன்றத்து பதிவு 137 வாரிசுகள் அன்றைக்கு திமுக கலைஞர் கருணாநிதியினுடைய வாரிசுகளாக இருந்தது 11லேயே. இன்னைக்கு நான் கேட்கிறேன், நீங்கள் உங்கள் வாரிசுகளை மட்டும் திமுக இருக்குதுன்னா இப்ப உடனே கேட்பாங்க, ஏப்பா 100 ஆப்பிள் இருக்கு ஒரு கூடையில, ஒரு ஆப்பிள் அழுகன ஆப்பிள், அந்த ஒரு ஆப்பிள் அழுகன ஆப்பிளை தூக்கி போட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும்? நம்முடைய சிட்கோ சீனு சார் அவர்கள் தெளிவா சொல்லுவார் என்ன நடக்கும். அந்த ஒரு அழுகன ஆப்பிளை தூக்கி போட்டுட்டீங்கன்னா 99 ஆப்பிளும் அழுகாமல் பார்த்து கொள்ளும். ஆனா இந்த நாட்டில் இன்னைக்கு என்ன நடக்குது? அந்த ஒரு ஆப்பிளை உள்ள வச்சு 99 ஆப்பிள் நல்ல ஆப்பிளாக இருந்தாலும் அந்த ஒரு கெட்ட ஆப்பிளை எதிர்க்க முடியவில்லை. அதுதான் கலைஞருடைய வாரிசுகள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இதை ஏன் அப்படியே கொண்டு வந்து அரசியல் ஒப்பிடுங்க? எனக்கு மட்டும்தான் கலைஞருடைய பையன் மட்டும்தான் முதலமைச்சர், அப்புறம் ஒரு ஆப்பிள் கெட்டு போச்சு. அண்ணாவினுடைய பையனை, அண்ணாவுடைய வளர்ப்பு மகன் மருத்துவர் பரிமளத்தை அப்படி கொண்டு வரல. ஆனா இவங்க கொண்டு வந்துட்டாங்களா, உடனே எல்லாரும் கேட்ட உடனே நல்ல ஆப்பிள் ஈஸியா கெட்டு போயிடும். ஆனால் நல்ல ஆப்பிளால் கெட்ட ஆப்பிளை அழிக்க முடியவில்லை. அதனால அமைச்சர் TR பாலு அவர்களுடைய பையன் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய பையன் MP, அமைச்சர் KN நேரு அவர்களுடைய பையன் MP. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னா கேட்டா இதுதான் சமூக நீதியா? எங்க போய் நிக்க போகுது இந்த நாடு? இல்ல அப்ப நம்ம மகனை கொண்டு வர்றதை யாரும் கேள்வி கேட்ற கூடாதுன்றதுனால அவங்க மகன்களுக்கு அதைத்தான் சொல்றேன். 99 ஆப்பிள் கெட்டாலும் பரவாயில்லை, ஒரு ஆப்பிளே அழுகன ஆப்பிளே கூடையிலிருந்து வெளியே போட்டு விடக்கூடாது. அதுதான் எங்கள் சமூக நீதி. ஆகவே இந்த நாட்டில் நல்லவர்கள், படித்தவர்கள், வேலை இல்லாமல் இருப்பவர்கள் வெளிநாட்டில் கூட போய் பொழைச்சுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அதுதான். இதனாலேயே நீங்க எல்லாரும் நினைச்சுக்குங்க, கடந்த 50 ஆண்டுகள்ல யாராவது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அமெரிக்க நாடு விருது கொடுத்திருக்குதா? இல்லையே. ஆனால் திருச்சியில் இருக்கக்கூடிய ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு பல மில்லியன் டாலர் காசை கொடுத்து அவரை கௌரவித்திருக்கிறது என்றால் பாலம் கல்யாண சுந்தரம் யாருக்குமே தெரியாது. ஆனால் அமைச்சர் உதயநிதினா எல்லாத்துக்கும் தெரியுது. அமைச்சர் அடுத்து வரக்கூடிய இன்பநிதி அவர்களுக்கு வயசு இல்லை,
இல்லாட்டி அவரையும் இப்ப வந்து துணை முதலமைச்சராக்கி இவரை முதலமைச்சராக்கி இன்ப நிதியை துணை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. பாவம் வயசு தான் இல்ல, ஏன்னா 25 வயசு இருந்தா தானே நிக்க முடியும். ஆக அவர்கள் காத்து கொண்டிருப்பது வயசுக்காகத்தான். இந்த நாடு எவ்வளவுதான் நல்லவர்கள் இருந்தாலும் ஒரு அழுகியவர்கள் ஆப்பிள் இருந்ததுன்னா தமிழ்நாடே அழுகி போகும். அப்படித்தான் இன்னைக்கு நாட்டில் நடந்திருக்கு. திமுகவே அதுக்கு ஒரு சாட்சி. நீங்க சொல்றதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ள பேசணும் அப்படின்னா, சிட்கோசின் சார் சொன்ன மாதிரி அதிமுக ஆட்சியில அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மேல ஒரு பயம் இருந்தது. இப்போ இருக்கிற அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மேல பயம் இருக்கா? அதாவது நடவடிக்கை எடுத்தால் தான் பயம் இருக்கும். நீங்க என்னதான் வந்து நீங்க வந்து மாடை இது பண்ணிட்டே போறீங்கன்னா, சாட்டையை வச்சு 2 அடி அடிச்சா தான் ஆகா நம்ம ஓனர் அடிச்சிருவாரு, அடிச்சா அடுத்து வலிக்கும், வலிச்சும் கேட்கலன்னா தார்குச்சி ஒன்று இருக்கும், நல்ல மூங்கி குச்சியில முனையில ஒரு இரும்பை குத்தி வச்சிருப்பாங்க, அதை வச்சு குத்துனா ரத்தம் வரும். அந்த நடவடிக்கையில இதுல முதலமைச்சர் எந்த மாதிரியான ஒரு கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கறாங்கன்றீங்க? நீங்க அமைச்சர் சேமா வேலுச்சாமி அவர்கள் இருந்தார், உடனடியாக மேயரா இருந்தார், உடனே ஒரு குற்றச்சாட்டு, பதவி நீக்கி விட்டாங்க. கார் ஆக்சிடென்ட் அதை நிறுத்தாம போனியன்றதுக்காக பதவி தூக்கிட்டாங்க. அடுத்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு, அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்தார்கள். அப்படி பார்த்தால் குற்றச்சாட்டே நிரூபிக்கப்பட்டு விசாரணை நடந்து கொண்டு 471 நாள் நம்முடைய புழல் சிறைச்சாலையில் இருந்து வந்த அது புண்ணிய வாளரை அவர் எல்லா கட்சிக்கும் போவார். நாளைக்கு அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வரும், அதிமுக அமைச்சரவையிலும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இருப்பார். அவர் சமரச சன்மார்க்க நாயகன், அவர்தான். எல்லா கட்சியும் வந்தா அவர் அமைச்சராயிருவாரு. ஆனால் அப்படி ஆனதற்கு பிறகு மீண்டும் அவர் அதே துறையில கொடுத்திருக்கீங்களே, எப்படி? இப்போ இவங்களுக்கு பயம் இல்லை, நமக்கு சேவகம் செய்வதற்கு, நாட்டுக்கு அல்ல, நமக்கு சேவகம் செய்வதற்கு. என்ன சந்தேகம்னா, பயம் இல்லையா இல்ல முதலமைச்சர் கண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கலையா? நம்ம கட்சி 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், பாவம் போட்டுமே அப்படின்னு நினைச்சு விட்டுறலாம், இல்ல கண்டிச்சா உட்கட்சி பூசல் எதுவும் வந்துரும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கலாம். உட்கட்சி பூசல் அங்க வராது, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பே இல்லை. இப்ப என்னன்னா, அக்கா கனிமொழி அவர்களுடைய பையனுக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் போஸ்டோ அல்லது எம்பியோ கொடுத்துட்டீங்கன்னா 100% அங்க பிரச்சனை வராது. ஏன்னா அண்ணன் அழகிரி அவர்களுடைய பையன் அரசியலுக்கு வரப்போவது இல்லை, ஏன்னா அந்த அப்படியே ஒதுங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆகையினால அவர் மத்திய உரத்துறை அமைச்சராக இருந்தார், போதும் நம்ம இது பண்ணிக்கிறோம், தம்பி வந்துட்டாப்புல எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆகவே அங்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அவர்களுக்குள் பிரச்சனைகள் வந்தால் தானே ஒழிய அந்த பிரச்சனையும் வராது. அங்க வந்து யாராவது எதிர்த்து கேட்டா அவங்க, ஏன் மேடம் நீங்க ஒரு விஷயம் பாருங்க, ஒரு படிச்சு ஒரு டிஎன்பிசில குரூப் 4 அல்லது குரூப் 2 அல்லது தனியார் இதுல ஏதாவது ஒரு வேலை, ஒரு 10,000 சம்பளத்துக்கு பிஇ படிச்சுட்டு வரிசையில காத்திருக்காங்க மேடம், அந்த வந்து இதோ பயோடாட்டாவை வச்சுக்கிட்டு. ஆனா திமுகவில் 40 வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர், 10 முறை 9 முறை எம்எல்ஏ, 4 முறை எம்பி, எங்கேயா போகுது? எப்படி சொத்து சேர்த்து நீங்க எலோன் மஸ்கா மாதிரி நாட்டுக்கு நல்லதை செய்ய போறீங்க? எலோன் மஸ்க் நல்லது செய்யறதுக்காக பிசினஸ் மேனா வந்திருக்கிறாரு. ஆகவே அவர்களுடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டு அரசியலை பாழ்படுத்துவது, மக்களுக்கு இது பண்ணுவது. அரசாணை 40 இன்னும் வரைக்கும் அதிமுக போராடிச்சே, நீங்க மாத்திட்டீங்களா? கல்வித்துறை அமைச்சர் ஏதாவது மாத்தினாரா? பதில் சொன்னாரா? இல்லையே. அதை பத்தி கேட்குறீங்களா? 41,000 கோடி அரசாங்கம் கொடுக்குது நம்மளுடைய மாநில நிதிநிலை அறிக்கையில, ஏதாவது நல்லது செய்யறீங்களா? எதுவுமே நல்லது செய்வதில்லை. நம்ம ஏதோ பணத்தை ஒதுக்குறோம், திமுக திராவிட மாடல். இன்னொரு விஷயம், நம்ம சார் கேட்ட, நம்ம சார் சொன்னார், அப்படி இருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. நீங்க கண்டிக்கிறதா முக்கியம். நம்முடைய டாக்டர் ஜிஎஸ் மோகன் சட்டத்துறையில் வழக்கறிஞராக இருக்கிறாரு, இவர் கண்டிச்சா திமுக எல்லா அமைச்சரும் அப்படியே கையை கட்டி ஒழுங்கா வேலை வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் 4 பேர்த்த வீட்டுக்கு அனுப்பிச்சு விடணும். அமைச்சராவது ஏன் அதை பண்ண மாட்டேன்றாங்க? பண்ண முடியாது. பண்ண முடியாதா இல்ல பண்ண வேணாம் இருந்து அவர் கொஞ்சம் இப்ப எல்லாத்தையும் பெருந்தன்மையா விட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி போ, நமக்கு எதுக்கு, பாவம் நல்லா இருந்துட்டு போட்டோம். எல்லாரும் நம்மளுடைய பையனை துணை முதலமைச்சரை ஏத்துக்கிட்டாங்க, பாவம் யாரும் எதுக்கல. இல்ல எதுக்காத பசங்களை அமைச்சர்களை ஏன் வீட்டுக்கு அனுப்புவானே? இப்ப யாராவது எதிர்த்தா அவங்கள நாங்க தூக்கி தூர போட்டுருவோம். இப்போ நீங்க சொல்றத இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? ஒருவேளை வீட்டுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா நம்ம பையனை எதிர்த்துருவாங்க அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்கலாமா? இல்ல நீங்க நேருக்கு நேரலாம் அவங்க யாரும் மோதல மாட்டாங்க. எனக்கு கூட துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் சொல்லி சொன்னார். அடுத்த நாளே அமலாக்கத்துறை ரைடு, அடுத்த நாள் டெல்லிக்கு போறாரு.
டெல்லிக்கு போயிட்டு கீழே வந்த உடனே ஒரு 4 நாள் 3 நாள் செம ரைடு, கட்டா பணம் எல்லாம் பார்த்தா யார் நடத்துதுன்னா யார் நடத்துன்னே தெரியல. எல்லாம் ஒரே ஒரு ஃபோன் கால் தான். அண்ணன் சிட்கோசின்னு தெளிவாக சொன்னார், ஒரே ஒரு ஃபோன் கால் தான். வெளியே தான் திராவிட மாடல், பாசிசம், பாஜக ஒன்றும் கிடையாது. நாணயத்துக்கு வந்து எல்லாம் அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான். அதே மாதிரி அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் 4 நாள் ரைடு பண்ணுங்கள், எல்லாம் இருக்கா பாதி பாதி நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கவர்மெண்ட்டு இது பண்ணிக்கிறட்டும், எல்லாம் நம்ம கொடுத்து சம்பாதிக்க சொன்னது தான். என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? எல்லா விலைவாசியும் ஏறிடுச்சு. நீங்க சொல்றீங்களே, சார் சொல்றாரு மோகன் சார், முந்தைய அரசை தான் நாங்கள் ஒப்பிடுவோம். கரெக்ட், முந்தைய அரசு 7.5 நடைமுறைப்படுத்துச்சு, இந்த அரசு எதையும் நடைமுறைப்படுத்தவில்லை. முந்தைய அரசு 75 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டிகை நீர்த்தேக்கத்தை கொண்டு வந்துச்சு, இந்த அரசு எதையும் கொண்டுக்கல, மிக்ஸாம் புயலை தான் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள போற தண்ணி ஆட்டி விட்டுச்சு. அப்ப உங்க நோக்கம் என்ன? மக்களை பாதுகாக்கிற நோக்கம் இல்லை, யாரும் அதை கண்டுக்கிறதும் இல்லை. கேட்டா நாங்க கூட்டணி பலமா இருக்கிறோம். எங்க காங்கிரஸ் கட்சியே அடிமை கட்சியா மாறிடுச்சுங்க. 2 முறை செத்தா 3வது முறை அந்த கட்சிக்கு வாய்ப்பு இல்லையா? 10 முறை கூட சாகிட்டுங்க. அதுதானங்க சமூக நீதி. உங்களுக்கு கொடுத்தது தானே, அப்புறம் என்ன திரும்ப வாங்கிட்டீங்க? அவங்களே பெருந்தன்மையா கொடுத்துட்டாங்க, அதை நம்ம ஏன் சொல்லுவானே? அதுதான் தப்பு. அங்கதான் தப்பு பண்றீங்க. இங்க இருக்கக்கூடிய அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் அதுல அப்படியே சைலண்டா போயிட்டாரு. ஏன் தெரியுமா? உடனே நான் தான் சொன்னேன்ல, திமுக டெல்லிக்கு போன் அடிக்கும். எங்க அன்னை சோனியா காந்திக்கு போன் அடிப்பாங்க. எப்படின்னா, வந்து 2 தடவை குடித்து கொஞ்சம் சாவா போச்சு, அதனால நான் வந்து இப்ப எங்க கட்சிக்கு யாராவது கொடுத்துறேன், கொஞ்சம் நாங்களும் இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது ஓட்டணும் அப்படின்னு எல்லாமே டெல்லியில இருந்து தான் கண்ட்ரோல் பேசலாம். அதே மாதிரி தான் இவர் நம்ம பாலகிருஷ்ணன், ஆட்சி சரியில்லை அவசர நிலைன்றாரு, டெல்லிக்கு போனு, அடுத்த நாள் மாத்திடுறாங்க. அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மக்கள் கிட்ட எதிரொலிக்க தானே போகுது, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறப்புக்கு பிறகு திமுக சிம்பத்தி ஓட்டில் தான் 2021 ஆட்சிக்கு வந்துச்சு. இல்லாட்டி 10 வருஷமா ஆட்சியில் வராமல் இருந்தது ஏன் இப்படி வந்துச்சு? 18 இறக்குறாரு, சரி பாவம் தலைவர், முதுபெரும் தலைவர், சரி திமுக வந்துட்டு போட்டுமே, அந்த சிம்பத்தி தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. மக்கள் நல்லாட்சிக்காகலாம் நீங்கள் ஒன்றும் கொடுக்கல. 2 உள்ளாட்சி தேர்தல் சேர்த்துக்குங்க அப்படின்னாரு, நீங்கள் 3 தேர்தலில் தோல்வி. யார் 3 தேர்தலில் தோல்வின்னு சொல்லிட்டு நீங்க என்னமோ 13 வருஷம் ஆட்சியே பிடிக்கல, 10 வருஷம் ஆட்சிக்கு வரல, எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்த திமுக என்னைக்கும் அண்ணா திமுக எதிர்கட்சி அல்லது ஆளுங்கட்சி 2ல தான் இருக்குது 72க்கு பிறகு. ஆனா நீங்க எல்லாத்தையும் இழந்து 40 எம்பியை ஒரு தடவை சுத்தமா தோத்து போயிட்டு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வெற்றி பெற்றுட்டீங்க. உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் 5 வருஷத்துக்கு மேல நீங்க உங்க ஆட்சி இருக்குன்றதுக்காக தேர்தலை நடத்தாம இருக்கீங்களே, அது நியாயமா? ஏன் உங்களுக்கு பயம்? நாம போதுமான அளவுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம்ன்றது மாதிரி போதுமான அளவுக்கு உங்களுக்கு நேர அவகாசம் கொடுத்தாச்சு, ஆனாலும் 5 வருஷத்துக்கு மேல நீங்க ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம இருக்கிறீங்கன்னா என்ன நோக்கம்? 2021க்கு முன்னாடி மாண்புமிகு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் இருக்கும்போது அன்னைக்கு என்ன பண்ணாங்க? உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கு அங்கு வந்து சரியா வந்து மறுசீரமைப்பு பண்ணல, இடஒதுக்கீடு பின்பற்றப்படலன்னு உயர்நீதிமன்றத்துக்கு போய் நீதியரசர் கிருபாகரன் சேட்ட தடை வாங்கினாங்க, எதிர்க்கட்சியாக இருந்த திமுக. ஆனால் ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு இன்னைக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்த மாட்டேங்கிறாங்க. காரணம், அன்னைக்கு சொன்ன அதே காரணம், நாங்கள் மறுசீரமைப்புக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். அப்ப எதிர்க்கட்சியா இருக்கிற போது தேர்தலை நடத்த விட மாட்டோம், ஏன்னா அதிமுகவுக்கு நல்ல பெயர் போயிரும். ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு நாங்கள் மீண்டும் அதிமுகவை வரவிட மாட்டோம், எங்க ஆளுகளே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது எவ்வளவு பெரிய தப்பு. மக்கள் புறக்கணிக்கிறாங்க அப்படின்றாரு. ஆம், அவர் சொன்னது 100% உண்மை. திமுக தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறார்கள். புறக்கணிச்சதுனாலதான் 52% மின்சார கட்டணம், 150% சொத்து வரி, எல்லா வரியும் ஏத்தியாச்சு. நாம வாழ்ற சென்னையிலேயே எந்த வரியும் ஏத்தாத திமுகவே கிடையாது. ஆகையினால மக்களை திமுக புறக்கணிக்கிறது, மக்களும் தமிழக மக்களும் திமுகவை புறக்கணிப்பாங்க. பார்க்கலாம் 2026ல மக்கள் இதெல்லாம் எப்படி பிரதிபலிக்கிறாங்க.